ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குழந்தைங்களுக்கு உளுந்து களி கொடுக்கறதுக்கான ப்ரீமிக்ஸ் ரெசிபி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு நீங்கள் பச்சை அரிசியும் எடுத்துக்கலாம், இல்லை வீட்டில் யூஸ் பண்ணுற அரிசியும் எடுத்துக்கலாம். எந்த அரிசி எடுத்தாலுமே அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஃபேன் காற்றுல நல்லா காய வச்சு நல்லா லோ ஃப்ளேமில் வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ நான் 1 கப் உளுந்து எடுக்கிறேன் அப்படின்னா 1/2 கப் நான் ரைஸ் எடுத்துக்கிறேன். சரிங்களா? இப்போ அது நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வறுத்துக்கலாம். இப்போ லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்தோம்னா அவ்வளோ சீக்கிரம் கலர் சேஞ்ச் ஆகாது, ஆனால் நல்லா உள்ளே வறுபட்டு வரும். இப்போ அரிசி நல்லா வறுந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக செரிமானத்துக்காக நம்ம ஜீரகம் சேர்த்துக்கிறோம். அது ஒரு 1/4 ஸ்பூன் அளவு ஜீரகம் சேர்த்து லைட்டாக வறுத்துடுங்க, ஏன்னா அது ரொம்ப கலர் மாறிடும். இப்போ இதை ஆற வச்சுக்கலாம். இப்போ நம்ம உளுந்து சேர்த்துக்கலாம். உளுந்தும் அதே ப்ரொசீஜர் தான். நீங்கள் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை காய வச்சு அப்புறமா வறுத்துக்கலாம். இல்லைன்னா ஒரு ஒயிட் கலர் கிளாத் எடுத்து நல்ல காட்டன் கிளாத்தில் நல்லா அது மேலே இருக்கலாம் அழுக்கு அதெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா தொடச்சிட்டு கூட நீங்கள் வறுத்துக்கலாம். இப்போ இது நல்லா வறுத்துட்டு இதில் 2 ஏலக்காயோட விதையை நான் சேர்த்துருக்கேன். நல்லா வறுபட்டதை எடுத்து ஒரு ஓரமாக நல்லா ஆற வச்சுடுங்க. ரெண்டுமே நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா மிக்சர் ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நீங்கள் அரைச்சதை சலிக்கணும்னு அவசியம் இல்லை, அப்படியே கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். சலிச்சு வச்சிங்கன்னா கட்டிப்படாமல் இருக்கும். நான் நல்லா அரைச்சிக்கிட்டு நல்லா சலித்து எடுத்து வச்சுக்குவேன். நான் கம்மியாக தான் எப்போவுமே ஸ்டோர் பண்ணி வைப்பேன். எனக்கு 1 வாரம் 1.5 வாரம் அந்த மாதிரி டைம் மட்டும்தான் இது யூஸ் ஆகும். அதுக்குள்ளேயே கூட சில இது காலியாக போயிடும். அதனால் எந்த பொருள் அரைச்சாலுமே 1 வாரம் அந்த மாதிரி வர மாதிரி மட்டும் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க குழந்தைங்களுக்கு கொடுக்கறதால. இந்த மெத்தடில் தான் என்னோட பேபிக்கு 8th மந்த்லேருந்து உளுந்து களி கொடுத்துட்ருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.